வணக்கம். இது உங்கள் ஒய்டி சமையல் டிப்ஸ் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் கம்பு வச்சு எப்படி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கம்பு பக்கோடா. கம்பு 250 கிராம் எடுத்து வாஷ் பண்ணி 1 hour ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் 10 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மல்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 10 பூண்டு பல் தோல் உரிக்காமல் தட்டி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கம்பை தண்ணி விடாமல் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பெருஞ்சீரகம், பட்டை, வரமிளகாய் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போது கம்பு மாவு கூட நான் பொடி பண்ண வரமிளகாய், பெருஞ்சீரகம் பொடியை சேர்த்துக்கிறேன். அடுத்து வெங்காயம், இஞ்சி, கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி போடுற அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கிள்ளி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம். கிறிஸ்பியாக ஆகணும். பக்கோடாவை நல்லா திருப்பி விட்டு முறுமுறுன்னு ஆகுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. பக்கோடா எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பொன்னிறமானதும் எடுத்துக்கலாம். டேஸ்ட் இது சிக்கன் 65 விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. ஒய்டி சமையல் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
சத்தான சுவையான கம்பு பக்கோடா தயார். நன்றி.